வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. மைசெல்ஃப் டாக்டர் ஆர் ஆனந்தன். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டானா என்ன, எந்தெந்த காலேஜஸ்லாம் ஆல் இண்டியா கோட்டா இருக்குது, இந்த ஆல் இண்டியா கோட்டால சீட்டை ஃபில் பண்றதுக்கு கவுன்சிலிங் நடத்துறது யாரு, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது A to Z எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள மெடிக்கல் காலேஜஸை நாம ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெடிக்கல் காலேஜஸை ரெண்டா நாம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஓகே, ஸோ அப்போ ஆப்வியஸா அடுத்தது என்னவா தான் இருக்கும், பிரைவேட் மெடிக்கல். ஒன்று கவர்மெண்ட் காலேஜ், அனதர் ஒன் இஸ் பிரைவேட் காலேஜ். இப்போ இந்த பிரைவேட் காலேஜஸை நாம ரெண்டா டிவைட் பண்ண போறோம். ஓகே, ஸோ பிரைவேட் காலேஜை நாம ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டி. அனதர் ஒன் என்ன அப்படின்னா பிரைவேட் காலேஜ். ஸோ பிரைவேட் காலேஜஸ். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு SRM, ஓகே, சவிதா, இது எல்லாமே என்னது டீம்டு யூனிவர்சிட்டிஸ். காலேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா PSG மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர், வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை, இது எல்லாமே என்னது பிரைவேட் காலேஜ். இது என்னது பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஸோ அவங்க கிட்ட இருக்கிற 100% சீட்டை ஆல் இண்டியா லெவல்ல அவங்க சீட்டை ஃபில் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த SRM யூனிவர்சிட்டியில ஃபார் எக்ஸாம்பிள் 100 சீட் இருக்குன்னா இந்த 100 சீட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ற மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து யாருனாலும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இங்க 100% சீட் என்ன ஆகுது, ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணி இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இங்க நாம தனியா ஒரு ஆல் இண்டியா கோட்டான்னு ஒன்று கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி பிரைவேட் காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேலம்மாள் அண்ட் PSG இந்த மாதிரி இருக்கிற பிரைவேட் காலேஜஸ் அவங்க கிட்ட இருக்கிற சீட்டை ரெண்டா டிவைட் பண்ணிப்பாங்க. அப்ராக்சிமேட்லி 50% எங்க வந்துடும், கவர்மெண்ட்டா போயிடும். ரிமைனிங் 50% எங்க இருக்கும், மேனேஜ்மெண்ட்ல இருக்கும். இந்த 50% சீட்டு அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட், இப்ப நம்ம தமிழ்நாடு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா இந்த சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. இது என்னது ஸ்டேட் கோட்டான்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் 50% என்னன்னு சொல்றோம், மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்றோம். இந்த ரிமைனிங் 55%க்கு இந்தியால இருந்து யாருனாலும் அப்ளை பண்ணி வரலாம். இந்த ஸ்டேட் கோட்டால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வர முடியும். ரிமைனிங் 50% மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தமிழ்நாடு மாதிரி மற்ற ஸ்டேட் யாருனாலும் இங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். அதே மாதிரி இங்க ஃபுல்லா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வரலாம், மற்ற ஸ்டூடெண்ட்டும் வந்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ பிரைவேட் காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, இந்தியால இருந்து எந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் ஸ்டூடெண்ட் வந்து அங்க அப்ளை பண்ணி மெரிட் பேஸ்ல அட்மிஷன் கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால டீம்டு யூனிவர்சிட்டிலையும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையும், அதாவது ரெண்டுமே பிரைவேட் தான், இங்க ஆல் இண்டியா கோட்டாங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ இங்க நோ ஆல் இண்டியா கோட்டா. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா இல்லாமலே அவங்களுக்கு என்ன இருக்கு, இந்தியால எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் ஸ்டூடெண்ட் வந்து அங்க படிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால செப்பரேட்டா ஆல் இண்டியா கோட்டான்னு ஒன்று கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஆல் இண்டியா கோட்டா எங்க கிடையாது, பிரைவேட் காலேஜ்ல கிடையாது. அது டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் அப்படிங்கிற இதுக்குள்ள ஆல் இண்டியா கோட்டா கிடையாது. ஸோ இங்க ஆல் இண்டியா கோட்டா கிடையாது. ஓகே ஃபைன். இப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு வரும். இப்போ கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட 2 types of government இருக்குது. ஓகே, எஸ், we are having 2 type of government. அது என்ன, ஸோ ஒன்னு என்னது, ஒரு கவர்மெண்ட்
ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, அப்ப இன்னொரு கவர்மெண்ட் என்னது? எஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் ஆர் ஆல் ஓவர் இந்தியாவில் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேரு? யூனியன் கவர்மெண்ட். ஸோ அப்போ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லலாம், யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லலாம். தமிழ்ல மத்திய அரசாங்கம்னு சொல்லலாம், ஒன்றிய அரசுன்னு சொல்லலாம், இன்னொரு பேர் இருக்கு நடுவண் அரசாங்கம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பாலிடிக்ஸ்க்குள்ள அவங்க யூஸ் பண்ற டேர்ம். நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம ரெண்டுமே சொல்லுவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லுவோம், யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லுவோம், ரெண்டும் ஒன்று தான். ஓகே ஃபைன். அப்போ கவர்மெண்ட்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், அனதர் ஒன் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இப்போ இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுமே தமிழ்நாட்டுக்குள்ள மெடிக்கல் காலேஜை ரன் பண்றாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட 37 ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர் நம்ம எக்ஸாம்பிளுக்காக எதை எடுக்கிறோம்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி நிறைய இருக்குது. நீங்க விழுப்புரம் போனீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும், திருச்சிக்கு போனா திருச்சியில் இருக்கும், சேலம் போனா சேலம்ல இருக்கும். ஸோ மோரார்லெஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜை நாம கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒன்னு மட்டும் எடுத்திருக்கிறோம், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மெடிக்கல் காலேஜை வச்சிருக்குது. எஸ், நம்பணுங்க, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ். ஆமா, எஸ். பேர் என்னது? ஒத்த செங்கல்னு சொல்லாலே எல்லாருக்கும் புரியும். எஸ், கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. எங்க இருக்கு? மதுரையில சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ம்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் எங்க இருக்கு அப்படின்னா எய்ம்ஸ் மதுரை. ஓகே ஃபைன். ஸோ இப்போ பாருங்க, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜான எய்ம்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அங்க அட்மிஷனை யாரு கண்டக்ட் பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற காலேஜுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இந்தியால இருந்து யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ற மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அப்ளை பண்ணுவாங்க, மகாராஷ்டிரால இருந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், அதாவது மதுரையில் உள்ள எய்ம்ஸ் காலேஜுக்கு இந்தியாவில் உள்ள எந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில இருந்து ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணி அங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ அதனால அங்க ஆல் இந்தியா கோட்டான்னு ஒரு தனி கோட்டாவை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல, சென்ட்ரல் கவர்மெண்டோட மெடிக்கல் காலேஜஸ்ல ஆல் இந்தியா கோட்டா தனியா இருக்குதான்னா அங்கேயும் கிடையாது. இங்கேயும் நோ ஆல் இந்தியா கோட்டா. ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் எது? அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தான். ஓகே, இங்க வாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு நாம இங்க பாக்குறது என்னது? தமிழ்நாடு. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட், எந்த ஸ்டேட்னாலும் எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ரன் பண்ற ஒரு காலேஜ் என்னது? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அப்ப இங்க அட்மிஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த அட்மிஷனை கண்ட்ரோல் பண்ண போகுது. அப்போ தமிழ்நாடு ரன் பண்ற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல எந்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்? தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ இங்கதான் பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸும் வந்துருச்சு, பிரைவேட் காலேஜஸும் வந்துருச்சு. ஓகே, நீங்க அப்படியே ஒரு 50-60 இயர்ஸ் பேக் போனீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே அதிகமா இருக்கிறது என்னது? ஸ்டேட் கவர்மெண்டோட மெடிக்கல் காலேஜஸ் மட்டும்தான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டு மாதிரி ஒரு சில வளர்ந்த ஸ்டேட்ல நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்குது. நார்த் இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்ல டெவலப் ஆகல, அதனால மெடிக்கல் காலேஜஸ் கம்மியா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால நிறைய பேர் டாக்டருக்கு படிக்கிறாங்க, டாக்டர் ஆகி நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இங்க இருக்கிறாங்களா, ஃபாரின் போறாங்களா செகண்ட், பட் நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய டாக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் மெடிக்கல் காலேஜ் கம்மியா இருக்குது, அதனால குறைவான ஸ்டூடெண்ட் தான் டாக்டர் படிச்சுட்டு குறைவான ஆளு தான் அங்குள்ள மக்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க. ஸோ அப்போ நார்த் இந்தியாவில் மக்களுக்கு டாக்டர் சர்வீஸ் கிடைக்கிறது இல்லை, அந்த டிஸ்பாரிட்டி இருக்குது. ஓகே, ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஸோ இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஓரளவு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க. அப்பதான் அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது? இந்த இயர் 1986ல சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் 15% ஆஃப் சீட்டை அவங்க யாருக்கு கொடுத்துடணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். அப்ப 85% சீட் மட்டும்தான் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபில் பண்ணிக்கலாம்.
ரிமைனிங் 15% சீட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துடணும். அப்படி எல்லா ஸ்டேட்ல உள்ள மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து 15% ஆஃப் சீட்டை எடுத்து வர்ற அதை தான் என்னன்னு சொல்றாங்க, ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்றாங்க. சோ அதுக்கு கவுன்சிலிங் எல்லாமே யார் கண்டக்ட் பண்ணுவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணும். ஓகே, சோ இப்போ நமக்கு புரியுற மாதிரி இன்னும் டீடைலா பார்க்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல டோட்டலா 100 சீட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 100 நாம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணணும். ஒன்னு வந்து 85%, இன்னொன்னு வந்து 15%. ஸோ 85% அப்படியே போட்டுக்கலாம், இது 15%. ஸோ இப்போ இந்த 15% என்னவா மாறிடுது, ஆல் இந்தியா கோட்டாவா மாறிடுது. ஸோ இந்த 15% ஆல் இந்தியா கோட்டா இது யார் கண்ட்ரோல்ல போயிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல போயிடும். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் வாங்குறது, அட்மிஷன் கொடுக்கறது, கவுன்சிலிங் நடத்துறது எல்லாமே யாரு, ஆல் ஓவர் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இந்த 85% சீட்டுக்கு யார் கண்ட்ரோல் வந்துடும், இது எல்லாமே இது ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல வந்துடும். ஓகே, சோ அப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் உள்ள 100 சீட்டு 2 பேர் அட்மிஷன் போடுறான். ஒருத்தன் யார் போடுறா, ஸ்டேட் கவர்மெண்ட் 85% அட்மிஷன் போடுறான். மீதி இருக்கிற 15% யார் அட்மிஷன் போடுறா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுறான். ஓகே, சோ இப்போ இந்த 85% ஆஃப் சீட்டுக்கு யாரெல்லாம் போட்டி போடலாம், இந்த 85% ஆஃப் சீட்டுக்கு யார் மட்டும்தான், ஏன்னா அது என்னது, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டேட் கோட்டான்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்றோம். இதுக்கு பேர் என்னது, ஸ்டேட் கோட்டா. ஓகே, சோ இப்போ இந்த 85% ஆஃப் சீட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒன்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட். ஓகே, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்னா தமிழ்நாட்டில் அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட். இப்போ அவங்க எல்லாமே நார்த் இந்தியா, சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியால இருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் யாருனாலும் எங்கனாலும் என்ன பண்ணலாம், வாழலாம். அதே மாதிரி நாம நிறைய ஆள் எங்க போயிருப்பாங்க, பாம்பேல நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய பேர் அங்கே போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க வந்து இருந்து அவங்களோட பையன் எங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கூல்லே படிச்சாலும் அவங்க தமிழ்நாடு கோட்டால வந்துடலாம். ஓகே, சோ இதை பத்தின டீடைல் இன்னொரு வீடியோல நாம பார்க்கலாம். ஓகே, சோ அப்போ இந்த 85% 85% ஆஃப் சீட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா, சோ ஆல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. சோ இங்க எல்லாமே ஆல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி யாருனாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 85% ஆஃப் சீட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட் மட்டும் இங்க அப்ளை பண்றதுனால நமக்கு இங்க அட்வான்டேஜ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் ஸ்டூடெண்ட், இந்தியா முழுவதும் உள்ள ஸ்டூடெண்ட் இங்க வர்றதுனால இங்க நமக்கு அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இல்ல. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள ஸ்டூடெண்டோட காம்பீட் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாராளமா காம்பீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ஓவர்டேக் பண்ணி வர்ற அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது, கெப்பாசிட்டி இருக்கு. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட், தமிழ்நாடு எஜுகேஷன்ல எவ்வளவு டெவலப் ஆயிருக்குது. பட் இங்க என்ன எது டிசைட் பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய மெடிக்கல் காலேஜ் 37 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஸோ நமக்கு சீட்டு அதிகமா இருக்கிறதுனால நமக்கு கட் ஆஃப் கம்மியா வரும் ஸ்டேட் கோட்டால நீங்க போனீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் கேட்டகரி கோட்டா நிறைய டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல, இந்த தமிழ்நாட்டில் நாம அந்த கோட்டாவை எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எஸ்டி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, கடைசியா தான் எது வரும், ஜெனரல் வரும். ஸோ அப்போ பாருங்க, இந்த மாதிரி சப்டிவிஷனா போறதுனால நமக்கு ஈஸியா ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டால சீட் கிடைக்கும். இது நீங்க ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த எஸ்டி அப்படியே இங்க எஸ்டியா இருக்கும், இந்த எஸ்சி இங்க அப்படியே, இந்த எஸ்சி அண்ட் எஸ்சிஏ ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிரும், எஸ்சியா மாறிடும். அப்போ எஸ்சி அருந்ததியர்னு வரும்போது அவங்க எஸ்சி ஸ்டூடெண்டோட போட்டி போட மாட்டாங்க, அவங்க அருந்ததியர் ஸ்டூடெண்டோட மட்டும்தான் போட்டி போடுவாங்க. எங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டால. இதே இவங்க ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்துருச்சுன்னா எஸ்சிங்கிற காமன் இதுக்குள்ள வந்துருவாங்க. ஓகே, சோ அதே மாதிரி தான் இங்க பாருங்க, பிசி, பிசிஎம், எம்பிசி இப்படின்னு இருக்குல்ல,
இவங்க எல்லாத்தையுமே இவங்க ஒரே இதுல கொண்டு வந்துருவாங்க, என்னது ஓபிசி. அப்போ இதுல பிசி பிசிஎம்னு போகும்போது ஒரு சில கேட்டகரிக்கு என்ன ஆகும், கட் ஆஃப் கூடி குறையும். ஆனா இங்க வரும்போதே ஒரே இதுதான். ஸோ நமக்கு சப் கிளாசிபிகேஷன் சப் கோட்டா நிறைய இருக்குது, சீட்டும் அதிகம் சப் கோட்டாவும் அதிகம், அதனால ஒவ்வொருத்தங்களுக்கும் கட் ஆஃப் என்ன ஆகும், கம்மியாகும். இங்க அப்படி கிடையாது. ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா 3 ரிசர்வேஷன் தான், எஸ்டி எஸ்சி ஓபிசி. அடுத்து என்ன வந்துடும், ஜென்ரல் வந்துடும். ஓகே, ஸோ அதனால இங்க அந்த கோட்டாவும் கம்மி. ஸோ அதனால என்ன ஆகும், சீட்டும் கம்மி கோட்டாவும் கம்மி, அதனால கட் ஆஃப் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகே, அண்ட் இங்க இல்லாத ஒண்ணு இங்க இருக்குது, என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லா இதுலையுமே இருக்குது. ஸோ அதனால இதுலயும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு அது உண்டு. பட் தமிழ்நாட்டில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த கோட்டா பார்லிமெண்டால ஒரு பில் பாஸ் ஆகி அது ஆக்டா வந்ததுக்கு அப்புறமும் சுப்ரீம் கோர்ட் அது சரின்னு சொன்னதுக்கு அப்புறமும் தமிழ்நாடு என்னது என்னால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிருச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கரேஜ் தான். ஓகே, ஸோ பொலிட்டிக்ஸ்குள்ள போக வேணாம், ஆனால் அப்பப்போ பொலிட்டிக்ஸை அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எங்க இருக்கு, ஆல் இண்டியா கோட்டால இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கிடையாது. ஸோ அதனால அந்த ஜென்ரல் கோட்டால இருக்கிறீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இதை விட இதுல கொஞ்சம் எட்ஜ் இருக்கும். பட் ரிமெம்பர், நீங்க இந்த ஜென்ரல் கோட்டாவா இருந்தாலும் இங்க வரும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஜென்ரல் ஸ்டூடெண்டோட தான் காம்பீட் பண்ணுவீங்க. இங்க போயிட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள ஸ்டூடெண்டோட நீங்க காம்பீட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ஆல் இண்டியா கோட்டாவை பத்தின ஒரு பேசிக் இது. ஓகே, ஸோ இங்க பாருங்க, அப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டா எங்க தான் இருக்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்டோட மெடிக்கல் காலேஜஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுல 85% ஸ்டேட் கவர்மெண்டே ஃபில் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் 15% மட்டும்தான் எங்க போகும், நமக்கு ஆல் இண்டியா கோட்டான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போகும். ஸோ தமிழ்நாட்டில் ரஃபா எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டோட்டல் சீட் 5175. It is only for MBBS. இதே மாதிரி நம்ம எதுக்கும் போட்டுக்கலாம், பிடிஎஸ்க்கும் நம்ம போட்டுக்கலாம். இந்த டோட்டல் சீட்ல நம்ம ரெண்டா டிவைட் பண்ண போறோம். ஒன்னு என்னது ஸ்டேட் கோட்டா, இன்னொன்னு என்னது ஆல் இண்டியா கோட்டா. ஸ்டேட் கோட்டால இது லாஸ்ட் இயர் 25-26 உள்ள டேட்டா. ஸ்டேட் கோட்டால 4319 ரஃப்லி 4319 சீட் இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு எவ்வளவு சீட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 781 சீட்டை நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ தமிழ்நாட்டில் உள்ள இந்த சீட்ல இந்த 4319 சீட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் போட்டி போட்டு அவங்களுக்குள்ள போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த 781 சீட்டுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண முடியுமா, அப்ளை பண்ணலாம். ஏன்னா என்னது தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது. ஓகே, ஆமா நாமளும் இந்தியன் தான், நாமளும் கஷ்டப்பட்டு போராடி இருக்கிறோம் ஃப்ரீடம்க்கு. ஓகே, ஸோ அதனால நாமளும் இந்தியன் தான். ஸோ அப்போ இந்த 781 சீட்டுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்டும் அப்ளை பண்ணுவாங்க, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டும் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ இதுல சீட்டு வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மற்ற ஸ்டூடெண்டோட போட்டி போட்டு அந்த சீட்டை வாங்கணும். இங்க அப்படி கிடையாது, நமக்குள்ளே போட்டி போட்டு வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடு 781 சீட்டை கொடுக்குற மாதிரி கேரளாவும் சீட் கொடுக்கும், ஆந்திராவும் சீட் கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி சத்தீஸ்கரும் சீட் கொடுக்கும். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க காலேஜஸ்ல இருந்து 15% கொடுத்துருவாங்க. அப்போ டோட்டலா ஆல் இண்டியா கோட்டால, ஓகே, டோட்டலா இந்தியா ஃபுல்லா, டோட்டல் இந்தியாவும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால எவ்வளவு சீட் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஃப்லி 9540 சீட் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டேட் கோட்டால எவ்வளவுதான் இருக்குது, பட் ஆல் ஓவர் இந்தியால பார்க்கும்போது எவ்வளவு இருக்குது, எவ்வளவு சீட் இருக்கு. ஓகே, ஸோ நாம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுக்குமே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ஸ்டேட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறான், இந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா இதுக்கும் அப்ளை பண்ணணும், இதுக்கும் அப்ளை பண்ணணும். ரெண்டுக்கும் தனித்தனி ப்ராசஸ். ஏன்னா இதை பண்றது யாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவான். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்ல செலக்ஷன் கமிட்டின்னு ஒன்று போடுவோம். அந்த செலக்ஷன் கமிட்டி தான் என்ன பண்ணுவான், நோட்டிபிகேஷன் விடுவான், நாம அப்ளை பண்ணுவோம், கவுன்சிலிங் நடத்தி சீட்டை அலாட் பண்ணுவான். ஆனா ஆல் ஓவர் இந்தியா கோட்டாவுக்கு, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நடத்துறது யாரு, இதை நடத்துறது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே உள்ள செலக்ஷன் கமிட்டி. ஸோ இது எல்லாத்தையுமே இவன் பார்த்துப்பான்.
ஆல் இந்தியா கோட்டால உள்ள இந்த சீட்டை பாக்குறது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷனை போடுறான், அதுக்கு பேர் என்னது? மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, சிம்பிளி எம்சிசி. ஸோ இவன் தான் இந்த ஆல் இந்தியா கோட்டாவுக்கு உண்டான கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்றான். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் இதுலயும் கலந்துக்க முடியும், இதுலயும் கலந்துக்க முடியும். ஆனா இந்த கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்றது ஒரு ஆளு, இந்த கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்றது வேற ஆளு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற அந்த இதுக்கு தனியா அப்ளை பண்ணணும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற இந்த ஆல் இந்தியா கோட்டாவுக்குள்ள கவுன்சிலிங் தனியா அப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டுமே தனித்தனி ப்ராசஸ், தனித்தனி ப்ரொசீஜர். பட் நீங்க இதுல வந்தாலும் சரி, இதுல வந்தாலும் சரி, வந்து ஜாயின் பண்ற காலேஜ் என்னது? ஒரே காலேஜ் தான். தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா எம்எம்சி மாதிரி இந்த காலேஜ் தான். அப்போ ஒரே காலேஜுக்கு ரெண்டு பேர் அட்மிஷன் போடுறாங்க. ஒருத்தர் யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொன்னு யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ரெண்டு வேற வேற கவர்மெண்டா இருக்கிறதுனால ஒருத்தங்க டேட்டாவோ ஒருத்தங்கிட்ட அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் தனியா அப்ளை பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலிங் தனியா அப்ளை பண்ணணும். ஓகே, சோ இதுதான் பேசிக்கா ஆல் இந்தியா கோட்டானா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன், ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன். இப்போ இந்த ஆல் இந்தியா கோட்டால அப்ளை பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஸோ ஃபர்ஸ்டே நீட் அப்ளை பண்ணியிருக்கணும், அந்த அட்மிட் கார்டு, அப்புறம் ஸ்கோர் கார்டு, அப்புறம் மற்ற டீட்டெயில் ஆதார்ல இருந்து எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வச்சுக்கணும். மெயினா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இந்த ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நாம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா இதுதான், அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான். இப்போ இங்க தமிழ்நாட்டில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா இங்க எஸ்டி, அங்கேயும் எஸ்டி, பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க எஸ்சி, எஸ்சிஏ இப்படி ரெண்டு இது இருக்குது. நீங்க ஆல் ஓவர் இந்தியா அந்த ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போகும்போது அங்க அந்த மாதிரி டிவிஷன் கிடையாது, அங்க ஒரே டிவிஷன் தான், இது எஸ்சி மட்டும்தான். அப்ப நீங்க எஸ்சிஏன்னு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன சர்டிபிகேட் வாங்கணும்? எஸ்சின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கினா மட்டும்தான் அந்த ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சப்டிவிஷன் வச்சிருக்கிறோம், பிசி, பிசிஎம், எம்பிசி அப்படின்னு நிறைய இருக்குது. பட் நீங்க ஆல் இந்தியா கோட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் வாங்கணும்னா நீங்க என்ன வாங்கணும்? ஓபிசின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். அப்ப தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிசி ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் அட்டன் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கணும், ரெண்டு ஃபார்மெட்ல. தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது என்னது? பிசிங்கிற அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணி அவங்க கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணலாம். அதே இது ஆல் இந்தியா கோட்டாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த பிசியை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அங்க என்னதான் வேணும்? ஓபிசின்னு வாங்கணும். ஓகே, ஸோ அப்போ ஓபிசியில நமக்கு என்ன இருக்கு? நான் கிரிமி லேயர்னு ஒன்று இருக்குது. அப்போ பிசியில இருக்கிற ஒருத்தர் ஆல் இந்தியா கோட்டால சீட்டு வாங்கணும், ஆல் இந்தியா கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா என்ன வாங்கணும்? ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும். அந்த ஓபிசிலையும் நான் கிரிமி லேயர் இருக்கு. நான் கிரிமி லேயர்னா ஒன்றும் கிடையாது, அந்த ஸ்டூடெண்டோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் 8 லேக் அதை விட கம்மியா இருக்கும். ஸோ இப்போ நீங்க பிசியா இருக்கிறீங்க, உங்க ஃபேமிலியோட இன்கம் ஒரு வருஷத்துக்கு 10 லேக் அப்படின்னா உங்களுக்கு ஓபிசியில இந்த சர்டிபிகேட் கிடைக்காது. அப்ப நீங்க இங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துருவீங்க? ஜெனரலுக்கு வந்துருவீங்க. ஓகே, ஸோ ஓபிசியில அந்த நான் கிரிமி லேயர் இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டியில உள்ள எல்லாருமே ஆல் இந்தியா கோட்டாவுக்கு வரும்போது ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும். அந்த ஓபிசியில நான் கிரிமி லேயர் இருந்தா மட்டும்தான் அந்த கோட்டாவில் சீட் வாங்க முடியும். நீங்க பிசி தான், ஓபிசி தான், ஆனா இன்கம் 8 லேக் மேல போயிருச்சுன்னா உங்களுக்கு இந்த கோட்டால வராது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க வந்துருவீங்க? ஜெனரல் கோட்டாவுக்கு வந்துருவீங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஜெனரல் கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போகும்போது தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கோட்டா அங்க இருக்குது. அது என்னது? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அப்போ நீங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்குள்ள சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கணும். ஸோ ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போகும்போது அந்த சர்டிபிகேட் இருந்தது, அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நீங்க அங்க சீட்டு வாங்கிக்கலாம். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு சில இடத்துல தமிழ மட்டும்தான் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க, அப்படி இருந்தது அப்படின்னா இங்கிலீஷ்லயும் கேட்டு வாங்குங்க. அண்ட் இப்போ எல்லாமே ஆன்லைன்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால எல்லாமே தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். பட் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இங்கிலீஷ்ல கண்டிப்பா இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எது தெரியாது? தமிழ் தெரியாது. அவங்களுக்கு எது தெரியும்? ஹிந்தி தான் தெரியும். நமக்கு ஹிந்தி தெரியாது. ஓகே, ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க சப்மிட் பண்ற டாக்குமெண்ட் ஒன்னு ஹிந்தியில இருக்கணும் அல்லது இங்கிலீஷ்ல இருக்கணும். நாம தமிழ்நாடு, ஹிந்திக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணணும்? இங்கிலீஷ்ல தான் வாங்கி வச்சிருக்கணும்.
ஸோ அதனால நீங்க சப்மிட் பண்ற அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஃபால்ட்டா தமிழ் இருக்கும், தமிழோட சேர்த்து இங்கிலீஷ்லயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுதான் பேசிக் டீடைல் ஆல் அபவுட் ஆல் இந்தியா கோட்டா. ஓகே, ஸோ நம்ம சேனல்ல இனிமேல் நீட் அண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங்கை பத்தி சீரியஸா வீடியோஸ் நாம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.